ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 மே மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதுவும் இல்லாத நிலைமையில ஒரு நல்ல மாதமாகத்தான் மே மாதம் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு ராசியிலேயே 5ஆம் அதிபதியாகிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோக பலன். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட சூரியன் 2ஆம் பகுதிக்கு தான் வருகிறார். ஐயா, இந்த மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக 3ஆம் இடத்திற்கு குரு போகிறாரே, அதனால ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துடுமான்னு பார்த்தா, உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்க போவதும் பெருசா ஒன்றும் கஷ்டங்கள் வந்துடாது. என்ன கொஞ்சம் அடிக்கடி நான் சொல்றது மாதிரி செலவுகள் இப்போது விரயச்சனி இப்போது உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. விரயச்சனி ஆரம்பித்தாலே ஏதேனும் ஒரு நிலையில செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனா செலவுகளுக்கேற்ற வருமானங்களும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். 7.5 சனி ஆரம்பித்ததால் கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை. முதல் 2.5 வருடங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த செலவுகளின் மூலமான சுப விஷயங்கள், நற்பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவோம். வீட்டிற்கு தேவையான ஏசி, வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் இதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் வாங்குறது, வீட்டிலேயே ஒரு நிலையில சுப விஷயங்கள் நடப்பது. செலவு செஞ்சுதான் கல்யாணம் பண்ண முடியும், செலவு செஞ்சுதான் வளைகாப்பு பண்ண முடியும், செலவு செஞ்சுதான் குழந்தைகளுக்கு பர்த்டே மாதிரியான காதணி விழா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா? அப்ப செலவுகளுக்கான அடிப்படை விஷயங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் ஒரு 3-4 மாசமாகவே 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சனாகி பாபத்துவமாக இருந்த நிலைமையில புதன் கடுமையான கெடுபலன்களை, கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம் போன்ற அமைப்புகளை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. ஒரு 3-4 மாசமாகவே புதனால எந்த விதமான நல்ல பலன்களும் மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. இந்த மே மாதம் ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே 6ஆம் தேதியே அப்படியே புதன் உங்களுடைய ராசிக்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய நல்லது. கடன் தொல்லையில அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, வருமான குறைவுகள் இருந்தவங்க, வேலையில கொஞ்சம் நிம்மதி இல்லாம ஒரு டென்ஷன், டார்ச்சர், மன அழுத்தம், நைட் ஷிஃப்ட் போடுறாங்க அல்லது பிடிக்காத ஒரு முதலாளி கிட்ட, பிடிக்காத ஒரு மேலதிகாரிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மே மாதம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிற்கு சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதுலயும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகன யோகங்கள் இருக்கக்கூடிய தன்மை, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலைமையை விட்டு விலகி போவதால் இந்த மாதமே ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது. மேஷத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. மே மாதம் நல்ல விதத்தில் இருக்கும். ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு 6, 8, 10 போன்ற பாவங்களோடு தொடர்பு கொள்வார். அப்ப என்னன்னா, வேலையில இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லாத நிலைமை, ஒரு பதவி உயர்வு, அதாவது சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்காத ஒரு அமைப்பு, வேலையில டார்ச்சர் இருந்தது, மேலதிகாரியால ஒரு டார்ச்சர் அமைப்புகளை அனுபவிக்கிறேன், எனக்கு பிடிச்சமான வேலையில் இல்லை, என்னுடைய தகுதியான வேலையில் இல்லை, இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த 2ஆம் இடத்து குறுப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நிலைகள், குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு இந்த ஒரு வருஷத்துல இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேண்டியது கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் இந்த மாதம் மே மாதம் இருக்காது. 3, 11ஆம் இடங்கள்ல மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறது பெரிய அமைப்பு. 11ஆம் இடத்திற்கு சனி வந்து விட்டார். இந்த 3, 11ஆம் இடங்கள்ல பாவர்கள் அமர்ந்தாலே அவர்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில எது எது தேவை அப்படிங்கிறதுக்காக சில பல விஷயங்களை செய்றீங்க இல்லையா? அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல எனக்கு பணம் தேவை, எனக்கு கணவன் மனைவி போன்றவைகள் தேவை, குடும்பம் தேவை, நட்பு தேவை, காதல் தேவை, வேலை தேவை, வியாபாரம் தேவை, பணம் தேவை என்கின்ற மாதிரியாக ஒரு தேவையை இலக்காக வைத்து செயல்படுறீங்க இல்லையா?
அந்த தேவைகளுக்கான இலக்குகள்லாம் நல்ல விதத்தில் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு 3-11 இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நல்ல விதமாகவே நடக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு 2 வருஷ காலத்திற்கு வருடாந்திர கோள்கள் நல்ல விதமாக அமைகின்ற காரணத்தினால் நல்ல அமைப்புகள் மட்டுமே அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது இருக்காது. இன்னும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு தன்மையில தான் இருக்கிறாரு. ஆக எந்தெந்த அமைப்புகள் தேவையோ அவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளில் கல்வி வேலை மேன்மைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு இந்த வருஷமே கல்யாணம் நடப்பதற்கான உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல அமைப்புகள். நீங்க தான் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ரிஷபத்திற்கு நல்ல மாதம் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக அப்படியே குரு பகவான் ராசியில வந்து உட்கார்றார். இது ஒரு நல்ல அமைப்பு. ராசி சுபத்துவத்தை அடைகிறது. ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதி. 6ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா மே மாதம் 6ஆம் தேதி கடந்த சில மாதங்களாக கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அமைப்புகள்ல நீச்சம் என்கின்ற ஒரு வக்ரம், நீச்சம், பலவீனம், அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை அடைந்திருந்த உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் மே 6ஆம் தேதியிலிருந்து வெளியே வந்துடுறார். அப்போ ஒரு 3-4 மாசமா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை உறுத்திக்கிட்டு இருந்ததோ, எதுல நீங்க கடுமையான கஷ்டத்தில் இருந்தீங்களோ, கலக்கத்தில் இருந்தீங்களோ, எதை செய்ய முடியலன்னு இருந்தீங்களோ, இது எல்லாமே அப்படியே தவிர்க்கப்படக்கூடிய, இதுல இருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து மிதுன ராசிக்காரர்கள் வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உருவாகுதுங்க. 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருப்பது, அவரோடு போய் அங்கே ராசிநாதன் சேருவது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. தாய்மாமன் வகையரா, தாய்மாமன் வழிகளில், மாமன் வழிகளில் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், 3 மாதங்களா தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இப்போது அப்படியே பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. 15ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நல்ல அறிமுகங்கள், நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. தேடி போனாலும் கூட உதவிகள் கிடைக்காமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நீங்கள் போகாமலேயே உதவிகள் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. பெரிய கிரகங்கள்லாம் சாதகமாகவே இருக்கிறது. ராசி ஒளித்தன்மை பெற்றாலே பெரிய நல்லவைகள் நடக்கும். 12ஆம் இடத்திலிருந்து ஏகப்பட்ட விரயங்களை கடந்த இந்த ஒரு வருஷமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் இயக்கம் 12ஆம் இடத்தில் இருந்ததால் சரிவர எந்த ஒரு நன்மைகளும் நடக்கல. கடன்களில் போய் மாட்டிக்கிட்டீங்க, தேவையில்லாத கடன்களில் போய் மாட்டிக்கிட்டீங்க. எல்லா நிலைமைகளும் கொஞ்சம் ஒரு கடினமான அமைப்புகளில் இருந்தது. அவைகள் எல்லாம் இனிமேல் இந்த மே மாதத்திலிருந்து படிப்படியாக தீரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் விலகிவிட்டன. இனிமேல் நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில அடிப்படை அம்சங்களை இந்த மே மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றதை உறுதியாக சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். எதில் சம்பாதிக்க முடியும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்போல் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக கிடைக்கிறது. ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வி, கேள்வி மேன்மைகள், கணிப்பொறி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல வேலை கிடைத்தது போன்ற சுபமான மாதமாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்கும் இந்த மே மாதம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை, பெரிய அளவில் நல்லா இருக்கும். இப்போ அஷ்டமச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து எதுவும் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மனசும் உடம்பும் இதமாக, அமைதியாக, சாந்தமாக, இன்பமாக இருப்பதற்கான அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். இதுதான் ஒரு ஆரம்ப மாதம்னே சொல்லுவேன். நீங்களே ஃபீல் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நம்மளும் கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், கிணத்துக்குள்ளே கிடக்கிறவங்க மேலே ஏறி வந்துட்டான்றதை உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. 2ஆம் அதிபதி இப்போது மாதத்தின் முதல் நாட்கள் 15 நாட்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்திற்கு போகிறார். சூரியன் போன்ற பாவர்கள் 10-11ஆம் இடங்கள்ல நல்ல வலுவான நன்மைகளை செய்வாங்க. அப்ப இன்னும் ஒரு 30-45 நாட்களுக்கு சூரியனால் உங்களுக்கு ஏதேனும் ஏற்கனவே இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. இது அவரவர்களுடைய அந்தந்த ராசிக்காரர்களுடைய ஜாதக அமைப்பின்படி நடக்கும். தந்தையால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அரசு அதிகாரிகளால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் நடக்காம இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஒரு அரச விரோதம் என்று சொல்ல
சொல்லப்படக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரி மூலமாக ஏதேனும் பிரச்சனைகளை ஆரம்பித்தவர்கள், இது போன்ற ஒரு கவர்மெண்ட்ல பில்லு நிற்குது, கான்ட்ராக்டா இருக்கேன், அதான் இருக்கிறேன், இதா இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 45 நாள் மிகப்பெரிய நல்ல அமைப்பு சூரியனால கிடைக்கும். ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். ராசியில இருந்த அஷ்டமச்சனை விலகி இப்போது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டே வருகின்றன. குருப்பெயர்ச்சி 12ஆம் இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல குருப்பெயர்ச்சி பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துறாரு. சுப செலவுகளை கொடுக்கும். செலவுகள் இருக்குனாலே வருமானம் வரணும் இல்லையா? கடகராசிக்காரர்கள், அதிலும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பிரட்டி எடுத்துருச்சு. புனர்பூசம் 4ஆம் மாதத்தையும் சேர்த்து தான் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் கடந்த காலத்தில் பண வருமானம் எதுவுமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது செலவுகள் அதிகம் வந்து அதற்கேற்ற வருமானங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடகராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள் இருக்காது. இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடியது. வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடியது, நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய, இப்போதிலிருந்தே படிப்படியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மே மாதம் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும்.